கடலுக்கு போய் நேரடியா உயிரோட மீன் வாங்கிட்டு வந்து வீட்ல மீன் குழம்பு வைக்கிறதுன்றது வந்து எல்லாராலயும் சாத்தியப்படாது. ஏன்னா கடல் மீன்னாலே ஐஸ்ல வைப்பாங்க. மறுநாள் தான் சமைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நடக்குது கிராமப்புறத்துல. அதே நேரத்துல இங்க என்ன நடக்குதுன்னா, சென்னையில லைவா வாங்கிட்டு வந்து சமைக்கிற சிச்சுவேஷன்லாம் இருக்குது. சகானா சமையல்ல சமைக்கிற சாந்தியோட அண்ணன் தான் நான். என் பேரு சுரேஷு. அ அவங்க இங்க சென்னை வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லைவா கடல்லேருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. இங்க கிராமப்புறத்துல குளத்துல கெண்டை மீன், வெறா மீன் அந்த மாரி நெறைய ஆத்து மீன்லாம் நேரடியா வாங்கி சாப்ட்டுருக்காங்க. ஏன் கடல் மீன் அதுபோல சமைச்சு சாப்பிடக்கூடாதா? அப்படின்றது மாரி என்ட்ட கேள்வி கேட்டாங்க. அது இங்க சென்னையில சாத்தியம் தான் சாந்தி. வேணா வாங்கி சாப்பிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ப ஒரு நாள் போய் வாங்கிட்டு வரோம் அப்டின்னேன். அந்த மீன் வாங்க தான் நானும் போனேன் காலையில. காலையிலன்றத விட அதிகாலையில போகணுன்றது ஆசை. என்னால போ முடில. கொஞ்சம் ஒரு 7, 8 மணி ஆயிடுச்சு. ஏன்னா 7, 8 மணிக்கு தான் அந்த போட்லாம் ரிட்டர்ன் ஆகும் எல்லா போட்டுமே. ஸோ அதனால அந்த டைம் போனோம். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் அதிகாலையா போய் பார்த்து இந்த சன்ரைஸு அந்த மாரிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு மீன் போய் வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம். அது என்னால எந்திரிக்க முடில. இந்த பாருங்க இந்த வலையிலேருந்து மீன்லாம் எடுக்குறாங்க பாருங்க. லைவா. உயிரோட மீனு துடிக்கும். ஸோ உயிர் மீன் அவங்களும் நைட்டு போயிட்டு, காலையில வந்து அந்த மீன்லாம் எடுத்துட்டு வருவாங்க. குழம்பு வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை கிளீன் பண்ணுறதுக்காக வீட்ல ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அதே நேரத்தில சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்லலாம் மீன் கழுவிட்டு ஒரே ஸ்மெல்லா இருக்குது. அதனால நான் என் வீட்லலாம் மீன் கழுவ முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, இப்போ எல்லாருமே வெளியிலேயே கிளீன் பண்ணி தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க. எப்படின்னா அதுபோல் மீன் வாங்குற இடத்துலயே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படி பீச் ஓரமா இருந்ததுனாலும் பீச் ஓரத்துலயே கிளீன் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. அந்த மீனோட வேஸ்ட்டெல்லாம் அழகா சாப்பிடுது பாருங்க. அந்த பூனைலாம் எவ்வளோ சூப்பரா சாப்பிடுது பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பூனைய பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதோட கலரும் சரி, அது சாப்பிட்ற விதமும் சரி, ரொம்ப சூப்பரா இருந்தது. மீன் குழம்புக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இந்த வீடியோ எதனால நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னா, ஆக்சுவலா மீன் குழம்பு வைக்கிறதுக்கான கடல் மீன நேரடியா வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கான ட்ரெய்லர் வீடியோ இது. பார்க்கலாம் மீன் குழம்பு எப்படி வருது என்னன்றத. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீடியோவை நாங்க ரிலீஸ் பண்றோம். இது ஒரு ட்ரெய்லர் மாரி. நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா வரப்போற வீடியோவையும் பாருங்க.